அவங்க அப்பா வீடு கட்டியிருக்காரு சார். ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு கிச்சனு. யாருக்குன்னு கேட்டால் அவங்க அண்ணனுக்கு. அப்போ நீ யாரு? உன் ஜாதியில் உங்கள் அப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே, எனக்கு உள்ளது எங்கே அப்படின்னு கேட்க வேண்டியதானே? கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். தரேன்றாங்க, தரமாட்றாங்க. கேட்டுட்டு தான் இருக்கேன் ரொம்ப நாளா. சார் நம்ம ஜாதிக்காரன் தரமாட்டிக்காங்கன்னு சாஃப்டாக சொல்கிறீங்க. நம்ம ஜாதி தரலாம் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம மீசையை முறுக்கிட்டு போயிருக்கணுமா இல்லையா? இங்கே மட்டும் மீசையை முறுக்குறீங்க, அங்கே போயிருக்கணுமா இல்லையா? அங்கே வந்து பூனைக்குட்டியும் பம்புறீங்க, கேட்டு தான் சார் இருக்க தரமாட்டிக்கன்னு. நான் உண்மையிலேயே பார்த்த உச்சபட்ச ஜாதி வெறியில் இது ஒன்று. இப்போ நமக்கு பிறந்த 2 குழந்தையில் ஒரு குழந்தை ஒன்னே மாதிரி இருக்குது, அது ஓன் ஜாதி. எனக்கு என்னைய மாதிரி இருக்க ஒரு குழந்தை, அது ஏன் ஜாதி. இவ்வளவு அப்பட்டமான ஆணவமான ஜாதி வெறியை நான் முதல் தடவை பார்க்குறேன். நீங்கள் மாற வேண்டிய விஷயம் 1 2 இல்லை, தயவு செஞ்சு நிறைய இருக்குது. தயவு செஞ்சு இதோட மாறிடுங்க. ஓகே ஓகே. வேற யாருக்குள்ள என்ன பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு வந்து டெய்லி காலையில் சுப்ரபாதம் கேட்குற மாதிரி சார் எனக்கு ஒரு பாட்டு கேட்குது சார். ஓட 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 சண்முகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல சார், அவ்வை சண்முகில. அது ஏன்னா நான் ஒர்க்கும் பண்ணுறேன், வீட்டு வேலையும் பார்க்குறேன் சார். சார் நிறையா ரோல் எடுக்கிற மாதிரி இருக்குது. மதர் ரோல், ஒய்ஃப் ரோல், எல்லா ரோலுமே எடுக்கிற மாதிரி இருக்குது சார். முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது சார், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா 10:30க்கு அவருக்கு மீட்டிங், 10 o'clock எந்திரிச்சு 10:29 வரைக்கும் பாத்ரூமில் இருப்பார் சார். 10:30க்கு கரெக்டாக கால் அட்டன் பண்ண வந்துடுவார். வந்துட்டு இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு சோஃபாவில் பிள்ளையார் மாதிரி உட்கார்றவர் தான். இடையில சாப்பிட்றதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் சார் எந்திரிப்பார், வேறு எதுக்குமே எந்திரிக்க மாட்டார். நான் காலையில் டீ பண்ணுறது, ஜூஸ் பண்ணுறது, என் பையனை கிளப்பி விடுறது, டே ஸ்கெடியூல் பார்த்து புக்ஸ் எடுத்து வைக்கிறது, இதே வேலையாக தான் சார் தெரியுறேன். என்னால் அது முடியல. எப்படி பர்சனல் ஸ்பேஸோட லிங்க் பண்ணுறீங்க சார்? ஆமாம், இப்போது எனக்கு ஒரு சில ஆசைகள் இருக்குது சார். இப்போ ஒரு டீ போடுறோம் அப்படின்னா அவர் கொண்டு போய் கொடுக்குறேன்னா அவர் சோஃபாவில் உட்காந்துட்டு குடிப்பார். ஆனால் என்னால் அந்த டீயை குடிச்சிட்டு அடுத்து அங்கே போய் ஒரு வேலை பார்ப்பேன். எனக்கு அதனால் ஒரு டீ எடுத்தோமா, சரி கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த டீ கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமாவது சிப் பண்ணி ஒரு குடிக்கணும், சூடாக தோசை சாப்பிட்ணும். நான் சமைச்சதை வந்து எனக்கு பசிக்குதுன்னா தட்டெடுத்து சர்வ் பண்ணணும்னு நினைக்காம சூடாக போட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்ணும் சார். அவங்க தூங்க போடுறாங்க, தூங்குறது தான். ஆனால் என்னால் அப்படி முடியாது. நான் என் பையனுக்கு ஊட்டணும், அவனை தூங்க வைக்கணும், வீட்டில் இருக்க பல வேலைகளை முடிச்சுட்டு தான் நான் போய் எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வேற என்ன பர்சனல் ஸ்பேஸ் வேணும்? இது ஒன்று. வேற என்ன? மூச்சு முட்டுது சார். அதனால ஏதாவது ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கெடியூல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணுறப்ப நீ எங்கே போகிற, உன் லொக்கேஷனை ஷேர் பண்ணு, யாரெல்லாம் உன் கூட வரா அவங்க நம்பரை ஷேர் பண்ணிடு. லொகேஷன் ஷேர் பண்ணணும், நான் எங்கே இருக்கேன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நான் என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறேன், நீ எப்படி போடுவ, ஸ்லீவ்லெஸ் போடாத, போட்டேன்னா நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே போயே தொலையில் விடு, நான் உன் கூடயாவது வரேன் அப்படின்னா அவங்க வெக்கேஷன் கூட்டு போனாங்க. வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணுறது மட்டும்தான் சார் அவர். அது போக அவருக்கு ப்ரெஷ் எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்க்கணும். காரில் கூட்டிகிட்டு போனாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கலான்னா மொபைலை கை கொடுத்து மேப் பார்க்க சொல்கிறாங்க சார். இதில் கார் சிக் ஏதாவது இருக்குது, வாமிட் வருது அப்படின்னா, வாமிட் வருதுலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால் வெக்கேஷன் போகிறது மூடே போயிடும். வாமிட் வந்தது கூட முழுங்கிடணும் சார் நம்ம. இப்போ எனக்கு பர்சனல் ஸ்பேஸ் இல்லை, அதனால் இந்த பிரச்சனை சந்தித்தேன், ஆனால் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். என்ன பெங்களூர் போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா அது வந்து என் சிஸ்டர் தான் எல்லாமே புக் பண்ணாங்க, எல்லாமே பண்ணது. அது வந்து இவர்கிட்ட சொன்னதுக்கு வந்து நானா வேண்டாம், அப்படி இப்போ லாங்கில் போய் அப்படி என்ன பண்ண போகிறேன். பெங்களூர் போனால் ஃபேமிலியாக போடணாவா? அதுதான் ஃபேமிலியாக தான் போகிறதுக்கும் அது வேண்டான்றாரு. அவ்வளோ லாங்கில் போக தேவையில்ல. ஆமாம், ஏன்னா நம்மளது வந்து கிராமம். பர்சனல் ஸ்பேஸ்க்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே வேண்டான்றாரு. எது கேட்டாலும் இது வேண்டாம், இது பண்ணாத அப்படின்றாரு. ஒரு நைட் ஷோக்கு இப்போ நம்ம ஒரு 8 மணிக்கு மேலே ஒரு ஷாப்பிங் போகணுன்னு சொன்னால் கூட வேண்டான்றாரு. ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒர்க்கு தான் நான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. ட்ரெஸ்ஸிங்கும் அதே தான். சுடிதார் அந்த மாதிரி டாப் எதனா போடணுன்னா அது வேண்டாம், சாரி கட்டணும் அப்படின்னு வரு. ஓகே. ஸோ உங்களோட விருப்பப்படி என்னோட வாழ்க்கையை நகர்த்த முடியலங்கிறது உங்களோட ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் எங்கேயா வெளியே போகணுங்கிறது இடம் வந்து உங்கள் சாய்ஸாக இருக்குமா? படத்துக்கு போகணுன்னா இந்த படத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸாக இருக்குமா? இல்லை, நாங்கள் படத்துக்கே அவ்வளோ போக மாட்டோம். ஏன்னா எனக்கு பிடிக்கும், படம் பிடிக்கும். அவர் என்ன சொல்லுவார், வேண்டாம் நைட் ஷோ போகிறதுக்கு. என் தங்கச்சி வந்து என்ன சொன்னாங்க, நைட் ஷோ போகலாம், நல்லாயிருக்கும், நைட் ஷோ போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்வா. அதுக்கு போயிட்டு நாங்கள் 8 மணிக்கா போகலான்ட்டு சொன்னேன். ஏன்னா எங்கள் கிராமத்தில் வந்து 6 மணிக்கு மேலே அலோட் பண்ண மாட்டாங்க, யாரும் வெளியே போக மாட்டோம். கிராமத்தில் இன்னுமா? ஆமாம். எந்த ஊர்மா நீங்கள்? பொன்னேரிண்ணா. பொன்னேரியில் எப்படி? இல்லைண்ணா, அது ஓகே. அங்கே 6 மணிக்கு மேலே போக மாட்டீங்களா? போக மாட்டோண்ணா. ஏன்னா கிராமத்தில் இப்போ வரைக்குமே அந்த இது இருக்குண்ணா. ஒன்றும் ஊர் கட்டுப்பாடா அப்படின்னு இல்லை, லேடிஸ் யாரும் அவ்வளோ போக மாட்டாங்க. ஏன்னா வந்து எங்களது வந்து ஏரி உள்ளே இருக்கும், இந்த சைடும் ஏரி இருக்கும், அந்த சைடும் ஏரி இருக்கும், நடுவில் தான் ஊர் இருக்கும். இன்னும் ஏரியில் தண்ணி அது பாட்டில் இருக்க போகுது. அது இல்லை நிறைய, ஏன்னா வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரினால வேண்டான்னுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யாரும் போகாதீங்க, பஸ்ஸு இது கூட கிடையாது இன்னமும் அங்கே அந்த ஊரில் பஸ் இது உள்ள வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஓகே. அதை தான் சார் நானும் சொல்கிறேன். உங்கள் கூட தானே வராங்க? எங்கள் கூட தான் சார். நைட் டைம் ஜென்ஸுக்கே நம்ம போகிற வழியே எல்லாம் வந்து அந்த இது கஞ்சா அடிச்சிரு எல்லாம் அந்த இதுல லைனில் இருப்பானுங்க.
நம்ம போகிறவங்கள வந்து மடக்கி விட்ருவானுங்க, மடக்கி ஏதாச்சும் பறிக்கிறது. அதனால தான் வந்து சரி வேணாம் நைட் ஷோ. ஓகே, அதுவாது ஓகே நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, மற்ற ட்ரிப்பு போகிறதோ இல்லை மற்றவங்களோட விருப்பம் இல்லையா நீங்கள் தலையிட நினைக்கிறீங்க? ட்ரிப்புனா அவங்க சொன்னது வந்து பெங்களூர் சார், அது கிட்ட இருந்தால் பரவாயில்ல. நம்மளுக்கு லாங் அங்கே புன்னேரியில் தான். நம்ம பெங்களூர் எங்கிறது எவ்வளோ தூரம் இங்கேருந்து? நம்மளுக்கு புன்னேரியிலேருந்து லாங்க சார். இல்லை இங்கே கிட்ட இருந்தனா கூட பரவாயில்ல. பொன்னேரிக்கு இதுக்கு எவ்வளோ தூரங்க? புன்னேரியிலேருந்து இங்கே பெங்களூர் எங்கே இருக்குது? தெரியல சார், அது தெரியாது எனக்கு. எங்கன்னே தெரியாமல் நீங்கள் வந்து தூரம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் போகிறது, நான் நினைக்கிறது என்னென்னா ஃபேமிலியாக போகணும்னு சொல்லிட்டு தான் சார் நினைக்கிறது. அவங்க மட்டும் தனியாக போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இல்லைங்க, ஃபேமிலியாக பெங்களூர் கூட்டாலும் போக மாட்டீங்க, படத்துக்கு போனாலும் படத்துக்கு கூட்டு போக மாட்டீங்க, எங்கே தனியாக போனாலும் ரெட்டில் ஸ்டடி போக முடியாங்க. என்ன தான் பண்ணுவாங்க அவங்க பர்சனல் ஸ்பேஸில்? ஓகே, அவங்களுக்கு சுடிதார் போட்டுங்கிறது அவ்வளோ பெரிய ஆசைங்கிறாங்க. உங்களுக்கு சுடிதார் போட்டுங்கிறது எவ்வளோ பெரிய ஆசை? அது ரொம்ப ஆசை. அது வந்து அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு ஒர்க்கு இது பண்ணார். அங்கே போய் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா எல்லாமே சுடிதார் போட்டு வருவாங்க லேடிஸு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே போட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் தேவையில்லைங்கிறீங்க. ஆனால் இவங்க உச்சபட்சமான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் என்னால் இவ்வளோ தூரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்று நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அப்போஸான கருத்து இருக்கணும், இல்லை அந்த பர்சனல் ஸ்பேஸை வரவேற்கிறேன்னு சொல்லணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இல்லைங்க, அது பர்சனல் ஸ்பேஸ் சரிதாங்க, நானும் அந்த ஸ்பேஸ் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் கருத்து தான். இல்லை நான் அந்த பர்சனல் ஸ்பேஸை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா அதுவும் கருத்து தான். ஆனால் ரெண்டுக்கு நடுவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சமாளிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதுரியமான விஷயம் வரப்போ மட்டும் பர்சனல் ஸ்பேஸ் வேணுங்கிறீங்க, இல்லைனா வேண்டாங்கிறீங்க. நீங்கள் எந்த இடத்துலையுமே இல்லை, நீங்கள் ஒரு ஹிப்போக்ரேட்டாக தான் இருக்கீங்க. ஓகே, இளவரசர் சார், இப்போ நீங்கள் பேசினதும் கவனிச்சிங்க. இந்த பர்சனல் ஸ்பேஸுங்கிறத நீங்கள் எப்படி வரையறப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பர்சனல் ஸ்பேஸுங்கிறத எப்படி வரையறப்படணும் நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் எடுத்துக்கிறது இல்லை தம்பி. அது லைஃப் ப்ராசஸில் வந்து நம்ம எப்படி நட்பாக இருந்தோம்னா அது இதெல்லாம் தோணாது. ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விவாதிங்க பேசுறீங்க. அந்த வகையில் வந்து அவருடைய இப்போ உங்களுக்கும் நன்றி, இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது, அவுட்லெட் இருக்குது. இது வந்து இதுதான் மிகப்பெரிய ஸ்பேஸ். வந்து பேசுகிறேன், நமக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு பேசுகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இதுதான் கருத்து சுதந்திரம், இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதெல்லாம் வந்து தொலைக்காட்சியில் நடக்கிறதுன்றது பெரிய விஷயம். ரைட். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எடுத்தோம்னா பர்சனல் ஸ்பேஸ் வந்து 200% அவசியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 பேர் 4 செவுரு ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க. ஆனால் 2 பேருக்கும் வேறு வேறு வெறுப்பு, வேறு வேறு எண்ண ஓட்டம், வேறு வேறு வளர்ப்பு சூழ்நிலை, வேறு வேறு இலக்கு. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலி லைஃபாக ஒன்றா போகிறோம். இது மட்டும் தான் காமன், மற்றது எல்லாமே டிஃப்ரெண்ட். ஒரு 4 செவத்தில் 2 பேரும் ஒன்றா இருக்காங்கவே எல்லாத்துலேயுமே வந்து ஒன்றா ஷேர் பண்ணணும்னு நினச்சோம்னா இட் வில் நாட் எக்ஸிஸ்ட். அது கண்டிப்பாக ஒரு நாளும் சாத்தியமே படாது. மாறா என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 60 வயசில் ஈஸி சேர்லாம் சாஞ்ச பின்னால் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் ஒய்ஃபோ இல்லை யாரோ ஒருத்தங்க பக்கத்து வீட்லேயோ அவங்க கசின்கிட்டயோ யாருக்கிட்டயோ பேசும்போது, இந்த மனுஷனுக்காக என் இளமை காலத்தை விட்டு, என் எதை விருப்பை விட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன்னு ஒரு நாள் எங்கேயோ சவுத்தில் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்கும்போது இட்ஸ் டூ லேட். அவங்களும் பாதி இழந்திருப்பாங்க, நீங்களும் இது இவ்வளோ தூரம் தெரியாமல் இருந்திருக்கோமான்னு அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இழப்பு என்னன்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு தான்.